வணக்கம் உறவுகள் நண்பர் தமிழ் சொன்னவங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் அதே போல் தேவனுடைய சுத்த கிருபையால் இன்றைக்கு போன ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு இன்றைக்கு ஆராதனைக்கு போய் ஆராதனை மிக ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது, சமாதானம் இருந்தது. நல்லபடியாக ஆராதனையை பார்த்து முடிச்சுட்டு தேவனுடைய பிள்ளைகளோடு சில விஷயங்களை கதைச்சிட்டு ஊழியக்காரருக்கும் வாழ்த்து சொல்லிவிட்டு இந்த இடத்துக்கு வெளிக்கிட்டோம். இப்போ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரான்ஸில் இருந்து எப்படி நாங்கள் வேலை வாய்ப்புகளை ஃப்ரான்ஸுக்குள்ள எப்படி தேடி எடுக்கிறது என்றதை பற்றி இன்றைக்கு சின்ன காணொலி ஒன்றை செய்வோம். சரிதானே? வீடியோக்குள்ளே போவோமா? இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால், எங்களுடைய தமிழ் பேசுகிற நீங்கள் முதல்ல நீங்கள் ஆரம்பத்தில் வேலைகளில் உங்களுக்கு ஒரு வேலை இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று வேணும். காரணம் என்னென்னு கேட்டால், உங்களுக்கு விசா எடுத்த உடனே ஒரு வேலைகளை போகிறதுக்கு அத்தியாவசிய சப்போர்ட் வேணும். என்ன காரணம்னு கேட்டால், உங்களுக்கு மொழி தெரியாது, வேலை தெரியாது. அப்படியான சிச்சுவேஷனில் நீங்கள் உங்களுடைய உதவியை பிடிச்சி போகிறது நல்லது. அதுக்கு பிறகு நீங்கள் வேலைகள் தேடணும்னு சொன்னால், நீங்கள் எப்படி வேலை தேடணும்னு கேட்டால், ஒரு இடத்துல ஒரு வருஷம் குறைஞ்சது நீங்கள் ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்டீங்களான்னு கேட்டால், உங்களுக்கு அந்த வேலை இடத்தினுடைய கொந்தராக இருக்கும், பில்தான்சலாக இருக்கும். நீங்கள் ஊரில் படித்த படிப்பை கொண்டு போய் என்ன செய்யணும்னு கேட்டால், நீங்கள் உங்களோட டோசியர் அடிக்கணும். டோசியர் அடித்து, அதாவது நீங்கள் டோசியர்லாம் அடிச்சுட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் என்ன படித்த, நீங்கள் இங்கே என்ன வேலை செய்த நீங்கள் ரெண்டெல்லாம் அடித்து போட்டு செவ்வி என்று சொல்கிறது அடித்து போட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், எங்கட ஆப்பிளோட போய் நீங்கள் தேடிக்கொண்டு நீங்கள் தேவையில்லை. இப்போ நீங்கள் கூகுளுக்குள்ளே போய் ரெஸ்டாரண்ட் தருவாய் என்று நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கங்கே எம்ப்ளாயருக்கு அவங்க விட்டுருப்பாங்க. இப்போ பூலம்புழாக்கில் போய் நீங்கள் டொசியரை கொடுத்தா பூலம்புழாம் வேலை தேடி எடுத்து தரும். ஆனால் பூலம்புழாவில் வேலை தேடி எடுத்து தர்றது அவங்க பூலம்புழாவால் தர வேலை திறமான வேலையாக இருக்கும். ஒரு நேர வேலை, மற்றது குடும்பக்காரராண்டெல்லாம் கணக்கை கூப்பிட்டு உங்களோட விசாரித்து போட்டு உங்களுக்கு பூலம்புழாவால் திறமான வேலையை தருவாங்க. சனி ஞாயிறு லீவோடையெல்லாம் ஒரு நேர வேலையில் கிடைக்கும். அப்படி அது ஒரு நல்ல வழி. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்டர்நெட்டில் போய் உங்களோட டொசியர்களெல்லாம் அந்த மெயில்களுக்கெல்லாம் அனுப்பி, நான் இத்தனை வருஷம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் ஸ்ரீலங்காவில் இன்னும் படிச்சிருக்கிறேன், இங்கே எனக்கு இங்கிலீஷில் இவ்வளவு இருக்குது, பிரெஞ்சில் இவ்வளவு இருக்குன்னு சொல்லி நீங்கள் எல்லாம் டைப் பண்ணி உங்களோட செவ்வியை அனுப்பினீங்கன்னு சொன்னால், அவங்கள அதை பார்த்துட்டு உங்களை கூப்பிட்டு நேர்காணல் வைப்பாங்க. நேர்காணல் வைக்கிறதுல உங்களுடைய நிவோ என்று சொல்லிடணும், உங்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வேலையெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலையை தருவினோம். இப்போ நீங்கள் ஃப்ரான்ஸில் 10 வருஷமாக வாழ்ந்துட்டீங்களேன்னு சொன்னால், நீங்கள் 1500 சம்பளத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக 10 வருஷம் டேக்கில் மொழியை கற்றுக்கொண்டிருப்பீங்கள், வேலையை கற்றுக்கொண்டிருப்பீர்கள். அதோட உங்களுக்கு வேலையை எப்படி செய்யணுன்ற கிட்டித்தனம் இருக்கும், நல்ல தெளிவு இருக்கும். அப்போ அப்படி இருக்கிறது நீங்கள் இந்த காலத்தில் ஒரு இடத்துலையே 2000 மேலே சம்பளம் எடுக்கலாம். 10 வருஷமாக திரும்ப போய் ஒரு இடத்துல ஒரு 1500 சம்பளத்தை நிற்கிறத நீங்கள் தவிர்க்கணும்னு சொன்னால், ஓரளவுக்கு மொழியை கற்றுக்கொள்ளணும், வேலையை கற்றுக்கொள்ளணும். இந்த மொழியின் வேலையும் இருக்கும்னு சொன்னால், நீங்கள் ஒரு சர்வசாதாரணமாக 8 மணித்தியாளர் வேலைக்கு 2000 ரூபா எடுக்கலாம். அதில் மாற்றி கருத்து இல்லை. அதே போல் நீங்கள் இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஒரு வேலைக்குள்ள போகிறேன்னு சொன்னால், உங்களுக்கு செவ்வையோ இல்லை உங்களுடைய எந்த டொசியர்களுமே கொடுக்காமலுக்கு போகலாம். அப்படி போய்க்குள்ள கூட நீங்கள் திரும்ப சொல்கிறேன், மொழியும் வேலையும் நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் வந்த நாட்டில் இருந்து ஃப்ரெஞ்சு ரெஸ்டாரண்ட் தான் முதல் நான் 2009 விசா கிடச்சோன்னு ஒரு நல்ல ஃப்ரெஞ்சு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனேன். ஏறக்குறைய 7 வருஷத்துக்கிட்ட ஒரு குட்டிய ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்து போட்டு பேருந்து நான் முனப்புரிக்குள்ள கிளீனிங் வேலை, மோனோபுரசுகள், மிஷின்கள் சகலது மூடுவேன், எல்லாம் ஓடி அங்கே இருக்க பழையனால் என்னுடைய நண்பர் வசி இருந்தவர். வசி நானும் அந்த முனப்புரிக்கு ஒரு கட்டுப்பாட்டுகளை வச்சுருந்த ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் விடியிலேயே போயிடுவோம். அதை நினைவு வச்சுடுறோம். விடியிலேயே கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு போய் மெக்டனால சாப்பிட்றது அதெல்லாம் ஒரு டைம், அதை அப்படியே கடந்து போகட்டும். அப்போ இப்போ நான் கூட எனக்கு வேலை செய்வேன்னு சொல்லி, நான் இருக்கிற ஊரில் எந்த ஒரு தமிழாக்கள் அடித்தாலும் வேலை இருந்தாலும் சொல்ல மாட்டேன்னா, இல்லாட்டிக்கும் சொல்ல மாட்டேன். அது வேறு பிரச்சனை. நான் அதை பெருசுப்படுத்துகிறேன். நான் எல்லாம் இன்டர்நெட்டுக்களால் எல்லாம் மெயில் அனுப்பித்தான். இப்போ என்னட்ட நான்
பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பெரிய ஒரு க்ளீனிங் வேலை, இன்னும் ஒரு வேலைன்னு சொல்லி இப்படி பலதரட்ட வேலைகளை போய் செய்து கொண்டிருக்கேன். எனக்கு வேலையும் தெரியும், வேலைக்கு தகுந்த மொழியும் தெரியும். குறைஞ்ச ரெஸ்டாரண்ட்டில் தான் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ நானும் வந்து பரிசில் ஊட்டி ஒரு சொசைட்டிக்கெலாம் வேலை செய்தனால் அந்த சொசைட்டிகளையும் வந்து எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ இந்த நானே போய் வர சொல்லி ஆஃபீஸில் எல்லாம் போய் கதைச்சி போட்டு நானே முடிச்சு கொண்டு நான் போயிட்டேன். அதுக்கு பிறகு நான் பெரிய ஒரு சொசைட்டியில் வந்து வேலை செய்தனால் நான் வந்து ஓபியூர் ஒரு ரெஸ்டாரண்ட் சொல்லி இப்போ கூட தமிழாக்கள் எல்லாம் வந்து அதுக்குள்ளே ஷெஃப் ஆகிருக்கணும். அது பெரிய சொசைட்டி, அதுக்குள்ளே வேலை செய்யணும். அதுக்கு கனகாலம் வேலை செய்த நான் இருக்கிறவங்க. அதுக்கு பிறகு நான் இப்படியே இப்போ வந்து ஒரு குறைஞ்சி குசினிக்குள்ள அதே மாதிரி ஒரு க்ளீனிங் வேலை, இன்னும் ஒரு வேலை வச்சிருக்கிறதால எனக்கு அந்த என்ன சொல்கிறது வேலையில் வந்து அவர்கிட்ட தேடி போகாத அளவுக்கு நாங்களே எங்களை வளர்த்து கொண்டோம். அதுக்கு தான் இந்த பதிவு. நீங்களும் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் இங்கே வந்துட்டீங்களன்னு சொன்னால் படியாக பிளான் பண்ணிங்களன்னு சொன்னால் 3 வேலை செய்யலாம். படியாக பிளான் பண்ணால் 3 வேலை செய்யலாம். விடிய 6லேருந்து 9 வரைக்கும் உண்டு, 9ல் இருந்து 6 மணி வரைக்கும் உண்டு, வந்து 7ல் இருந்து 9 மணி வரைக்கும் உண்டு. அப்படி பரிசுக்குள்ளே இருக்க நாங்கள் அப்படி தான் பிளான் பண்ணி தான் இப்போ அங்கேயும் அப்படி தான் பிளான் பண்ணி செய்கிறோம். நீங்கள் கூடுதலாக வந்து நல்ல வேலை தெரிஞ்சு மொழி தெரிஞ்சால் நீங்கள் இன்டர்நெட்டுகளில் சர்ச் பண்ணி உங்களோட டைம்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போகலாம். அதே மாதிரி க்ளீனிங் வேலை நல்ல மாதிரி செய்வாங்க. ஒரு சொசைட்டிக்கு போனால் அவங்களுக்கு மொழி தெரிஞ்சு வேலை தெரிஞ்சால் வாகனத்தில் கொண்டு போய் அவங்களோட சொசைட்டி வாகனத்திலே கொண்டு போய் அவங்களோட சொசைட்டிகளுக்கு இங்கேன்னு சொல்லி நீங்கள் சாமான்கள் எல்லாம் உறக்கலாம். எனக்கும் அப்படி வேலையெல்லாம் வந்தது. ஆனால் நான் மெயினாக வந்து என்னுடைய டார்கெட் வந்து நான் ரெஸ்டாரண்ட் வேலையிலேருந்து வெளியே வரக்கூடாது தான் என்னுடைய விருப்பம். வேண்டாம், அதுதான் எனக்கு வந்த நாள்லேருந்து சோறு போடுது. அப்போ அதை நான் விடக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கிறேன். நீங்களும் அப்படி வேலை விடயங்களை மொழியை கேட்டுக்கொண்டு அப்படி நீங்கள் தேடிங்கன்னா நீங்களே நல்ல சம்பளத்துக்கு வேலை செய்யலாம். 10 வருஷம் 15 வருஷம் வந்தால் அப்புறம் வேலையில் விட்டு திரும்ப 1500 அப்படி போகிறத வந்து தவிர்த்து கொள்ளலாம். கொஞ்சம் இலகுவாக கொஞ்சம் முன்னுக்கும் வரலாம். அதே போல் என்னுடைய நண்பர்கள் 2-3 பேர் உண்மையிலே நேரடியாக கிடைக்கும் போது கேட்டிருந்தார்கள், நீங்கள் கடை எடுத்து செய்யுங்கள், அதுகளுக்கெல்லாம் சப்போர்ட் நாங்கள் கொடுக்குறோம் அப்படி இப்படி என்றெல்லாம் எல்லாம் சொல்லியிருந்தேன். எனக்கு அப்படியான ஐடியா முந்தி இருந்தது. இப்போ எனக்கு வந்து அந்த கடை செய்கிற விருப்பமே இல்லை. ஆனால் ஸ்ரீலங்காவில் நான் வந்து மாற்றிக்கிறதில்ல, இடம் வாங்கி ரெஸ்டாரண்ட் ஒன்று கட்டி பெரிய அளவில் செய்கிறதுக்கு திட்டமெல்லாம் வச்சிருக்கிறேன். அதுக்காகத்தான் நான் இங்கே வந்து சரியான ஒரு தளத்தை இங்கே அமைச்சு ஓடிக்கொண்டிருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் அதை செய்வேன். அதை தம்பியோடையும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எனக்கு வந்து அங்கே வந்து விலை கூட வர்றதை பற்றி பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து இடம் பக்காவாக இருக்கணும், நல்ல இடமாக இருக்கணும். திறந்தால் வந்து விழுந்து போகாதபடி நல்ல மாதிரி ஒரு ஸ்போர்ட்டில் திறந்து நல்ல மாதிரி செய்யணும். வன்னிக்கில் தான் தம்பியோடைய நான் கூட தூரம் கதைப்பேன். தம்பி சொல்லி கொண்டிருப்பார் இப்படி இதெல்லாம் அப்படின்ட்டு வருகிற நாட்களில் வந்து நான் அதை செய்யணும். இங்கே வந்து நான் என்னுடைய வன்னி மனத்தில் யூடியூப்பை ரன் பண்ணி கொண்டு அதே மாதிரி எனக்கு இருக்கிற 2-3 பேரையை வச்சுக்கொண்டு அதே போல் என்னுடைய ஜெப வீடு சுவிசேஷ திருச்சபையினுடைய சபையோட அவைகளுக்கு வந்து என்னுடைய வீடியோவில் அவைகளுடைய ஜெப வீடு சுவிசேஷத்தை யூடியூப் வழியால் வெளியே கொண்டு வரணுன்றதுதான் என்னுடைய பிளான் திட்டம். நான் உங்களுக்கு ஒவ்வொரு பகிர்வும் வந்து உங்களுக்கு நல்ல முறையில் தான் வச்சு கொண்டிருக்கிறேன். நீங்களும் வந்து கொஞ்சம் மொழியை பிடிச்சி கொள்ளுங்க. எங்களோட இடத்துல எல்லாம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி புழஞ்சு கூட தெரியாது, புழஞ்சடிக்க கூட ஒரு எடுக்க மாட்டாங்க. எடுக்கிற சாமான நாங்களே கழுவுவோம். எங்களுக்கு எல்லாம் பெரிய ஒன்றா பெரிய சம்பளங்கள். ஏன்னா எங்கள் இடத்துக்குள்ள வந்து ஒரு வேலைக்கு எடுக்கிறாங்கன்னு சொன்னால் அவைக்கு தரம் சரியாக இருக்கணும். இருந்தால் தான் கொஞ்சம் எழுதுவாங்க. அதாவது நீங்களும் வந்து மொழியை பிடிச்சிட்டிங்கன்னா இலக்குவா முன்னேறி கொண்டு போகலாம். ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் கஷ்டம் இல்லை. இப்போ நீங்கள் சொல்லிடுங்க சுவிஸில் நல்ல சம்பளம், ஜெர்மனியில் நல்ல சம்பளம், நோர்வேயில் நல்ல சம்பளம். இங்கே வந்து உங்களுக்கு தெரியாது. இங்கே வந்து எங்களுக்கு பெரிய முச்சுவல்கள் இருக்குது. மற்றது வந்து எங்களுக்கு வந்து அம்பு கட்டுறதுலாம் குறைவு கணக்காக தான் எடுப்பாங்க. டாக்டர்கிட்ட போனால் முச்சுவலி முளையிலும் பார்த்து கொண்டு வெளியே வரலாம். மற்றது வந்து வாடகைகள் எல்லாம் வந்து இங்கே வந்து அரசாங்க வீடுகள் எல்லாம் வடிவாக கொடுத்து வாடகைகள் குறைய. மற்றது இங்கே வீடுகள் எல்லாம் வாங்குறது இலகுவாக வாங்கலாம். மற்றது வாகன கிரெடியல், பேசினால் கிரெடியல், கடை கிரெடியல் இதுகளெல்லாம் வந்து ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் அவங்க என்னத்துக்கு ஆண்டு கேட்டால் நாட்டை வந்து எக்கனமி பொருளாதாரத்திலேருந்து தூக்கி விடணும்னு சொல்லி நல்ல மாதிரி 10 வருஷ கார்டு விசா வச்சுருக்கிறாங்க. எல்லாம் கொடுப்பாங்க. நாங்களே சரியாக பயன்படுத்தி கொண்டால் முன்னேறி போகலாம். இப்போ சுவிட்சர்லாண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் தாங்கள் தான் பே பண்ணணும். அங்கே வந்து எங்களை போல் மூச்சு வலி இல்லை. சம்பளம் வந்து 4500 ஃப்ராங்க் 5000 ஃப்ராங்க் விலையே கொடுப்பாங்களாம். ஆனால் வந்து இங்கே இருக்கிற சலுகைகள் அங்கே இல்லை. இங்கே வந்து
ரூபா உழைச்சாலும் வாழலாம், 100 உழைச்சாலும் வாழலாம். அங்கே 10 உழைச்சா வாழ இல்லாது. அப்போ இக்கரைக்கு அக்கறை பற்றி என்று தான் சில பேருடைய நினைப்பு. அதே போல் நேஷனாலிட்டி எடுத்துக்கொண்டு இன்றைக்கி லண்டனுக்குள்ளே போகிற ஆக்கள் எல்லாம் நிறைய பேர், ஜெர்மன்லேருந்து லண்டனுக்குள்ளே போகிற ஆக்கள் நிறைய பேர். இப்படி வேறு வேறு நாடுகளில் இருந்தெல்லாம் லண்டனுக்குள்ளே வர்றதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் அவைகளுக்கு சில பேர் இங்கிலீஷ்க்காகவும், சில பேர் பிள்ளைகள படிப்பு ரீதிக்காகவும் போயிடும், சில பேர் பிஸ்னஸுக்காகவும் போயிடும். தவறில்லை. ஆனால் இருக்கிற நாட்டில் 5 ரூபா உழைச்சாலும் எங்களுக்கு வந்தோன்னு அடைக்கலம் கொடுக்குற நாட்டில் வாழ்கிறத போல ஒரு சந்தோஷம் ஒன்றும் இல்லை. இங்கேருந்து பிடுங்கி கட்டி கொண்டு ஒரு நாடாக போனால் எங்களுக்கு காலம்தான் போகும். என்ன கூட இந்த ஃப்ரெண்டு நேஷனாலிட்டி எடுத்துகிட்டு கனடா வான்னு சொன்னால் எனக்கு முதல்ல போகிற ஐடியா இருந்தது. ஆனால் இப்போ செப்பும் இந்த இடத்துலேருந்து போகிறதால முதலாளியும் எனக்கு தான் அந்த ப்ளஸை தருவினேன். அது பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட், பெரிய ஒரு சம்பளம், அது நல்லபடியாக இருக்குது. என்னுடைய கரத்தில் ஒன்றும் இல்லை. முதலாவது தேவனுடைய கரத்தில் இருக்குது. மற்றது அப்பா அம்மாவனுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இருக்க நல்லபடியாக அதெல்லாம் அமையும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் அப்படி கூட வாழ்க்கையில் முன்னேற பாருங்கள். கடை எடுப்பது தவறில்லை. கடை எடுத்தால் மிகவும் நிதானமாக கொண்டு போகக்கூடிய கெட்டித்தனம் இருந்தால் கொண்டு போக. நான் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே முழு நேரமாக நின்றுருக்கிறேன். முழு நேரமாக ஒரு 130 மிற்கிற கடை இப்படிய 9லேருந்து 11 மணி வரைக்கும் திறந்து கூட்டியிருக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய பரிசில் இந்த பிரெஞ்சு 10 ரெஸ்டாரண்ட்டை ஃபுல்லாக பார்த்துருக்குறேன். அதனால் எடுக்கிறது தப்பில் எடுத்தால் கவனமாக கொண்டு போக பாருங்கள். மொழியை கற்றுக்கொள்ளுங்கள், நல்ல வேலைகளை கற்றுக்கொள்ளுங்கள். நல்ல மாதிரி இருக்கலாம். பரிசில் இருந்தாலும் மொழியும் வேலையும் இருந்தால் உங்களை நல்ல மாதிரி போகும். நல்லபடியாக சுகபலத்தோடு இருந்து தேவனோட பிரார்த்தனை பண்ணிக் கொள்கிறேன். உங்களிடம் விட பெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அன்பு அண்ட் நன்றி வணக்கம். அனைவருக்கும்